वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 51 to 54. கடைசியா நாம 50 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்களை பார்க்கலாம். ததோஜாதி பதம் ஸ்ருத்வா ராவண குரோதமூர்ச்சிதா சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் அப்படிங்கிறதான 49ல் பாதி, அதே மாதிரி 50வது ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதி சேர்ந்த மாதிரி ஒரு பாவார்த்தத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். ததோஜாதி வதம் ஸ்ருத்வா ராவண குரோதமூர்ச்சிதா சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம் அப்படிங்கிற அந்த ஸ்லோக பரியந்த நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, ஆத்மீய ஜனானாம் வத விருத்தம் விஜ்ஞாய, அதாவது தனக்கு சொந்தமானவர்கள்லாம் வதம் பண்ணப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை விஜ்ஞாய தெரிஞ்சின்ற அந்த ராவணஹா குரோதாவிஷ்டா ஜாதா கடும் கோபம் அடைந்தார். சஹ பிரதிக்ரோத பாவனையா மாரீச்சம் நாம ராட்சசம் சாகாயம் யாச்சித்தவான் அப்படிங்கிறத பார்த்தோம். மாரீச்சன் இடத்துல உதவி கேட்கிறான். எதற்காக? பிரதிக்ரோத பாவனையா. இப்ப அதாவது அவெல்லாம் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். யாரு? ஆத்மீய ஜனானாம் வத விருத்தம் விஜ்ஞாய ராவணஹா குரோதாவிஷ்டஹான்னு பார்த்து ரொம்ப கோபம் அடையும். அப்படி அந்த கோபத்தை யார் மேல காமிக்கணும் இல்லையா? தகுந்தவாள் மேல அந்த கோபத்தை காண்பிக்கணும். அதற்காக என்ன பண்றான்? பிரதிக்ரோத பாவனையா மாரீச்சம் நாம ராட்சசம், மாரீச்சன் என்ற பெயரை உடைய அந்த ராட்சசனுடைய சாகாயத்தை யாச்சித்தவான் கேட்கிறான். யாரு? ராவணன் கேட்கிறான். அப்படிங்கிற பரியந்த நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். இப்ப அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். வாரியமான சுபகசோ மாரீச்சேன சராவணஹா அப்படிங்கிறது 50வது ஸ்லோகம் முடியுது. ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேனதே அநாதிருத்தியது தத்வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா அப்படிங்கிறது 51. அது தொடர்ந்து 52வது ஸ்லோகம் என்ன? ஜகாம சகமாரீச்சா தஸ்யா சிரமபதம் ததா. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அடுத்த அந்த பாவார்த்தத்தோட சேர்ந்து வரப்போறது. இப்ப இது பரியந்தம் என்ன? வாரியமான சுபகுஷோ மாரீச்சேன ச ராவணஹ ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேனதே அநாதிருத்தியது தத்வாக்கியம் ராவணஹ காலச்சோதிதா ஜகாம சகமாரீச்சா தஸ்யா சிரமபதம் ததா. வாரியமானஹ சுபகுசஹ மாரீச்சேன சஹ ராவணஹ ந விரோதஹ பலவதா க்ஷமஹ ராவணஹ தேன தே அநாதிருத்ய து தத்வாக்கியம் ராவணஹ காலச்சோதிதः ஜகாம சகமாரீச்சः தஸ்ய ஆஸ்ரமபதம் ததா. இது பதச்சேதா. இப்போ இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, எப்பவும் போல நம்ம என்ன பண்றோம்? ஆகாங்ஷா அப்படிங்கிற ரீதியில இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அர்த்தம், என்ன பார்த்தோம் கடைசியா அப்படின்னாக்கா, ராவணன் மாரீச்சன் இடத்துல சாகாயம் யாச்சிதவான்னு பார்த்தோம். அப்படி அவனுடைய சகாயத்தை கேட்ட உடனே இப்போ முதல்ல மாரீச்சன் என்ன பண்றான் பாருங்கோ, தடுக்கிறான்.
ந க்ஷமஹா அஸ்தி. இது சரியான விஷயமாக கிடையாது. இது செய்ய வேண்டிய வேலையே கிடையாது இல்லையா? இப்ப நம்ம பண்ணக்கூடிய ராவணன் மாரீச்சன் இடத்துல போய் சொல்றான் இல்லையா? என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, யாச்சகம் யாச்சிதவான் இந்த மாதிரி கேட்கிறான். அந்த குரோதம் அவனுக்கு ரொம்ப கோபமா இருக்கான் இல்லையா? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு ஏதாவது பண்ணணும், ராமரை ஏதாவது பண்ணணும். ஏன்னா தனக்கு வேண்டப்பட்டவ அத்தனை பேரை அவர் வீழ்த்திருக்கார் இல்லையா? அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதாக என்ன பண்றான், யாரிடத்துல யாச்சகம் கேட்கிறான் அப்படின்னாக்கா, ராவணன் மாரீச்சன் இடத்துல யாச்சகம் கேட்கிறான். அப்படி யாச்சகம் கேட்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அதாவது முதல்ல என்ன வார்த்தையை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, க்ஷமஹா அப்படிங்கிற வார்த்தையை நாம எடுத்துக்கணும் இல்லையா? அது என்ன கிடையாது, க்ஷமஹானா உச்சிதஹான்னு அர்த்தம். ந க்ஷமஹானா ந உச்சிதஹா இல்லையா? ந க்ஷமஹானா ந உச்சிதஹா இத்யர்த்தஹ. சரி, இது உச்சிதமானது அல்ல அப்படிங்கிறது. கஹா ந உச்சிதஹா, எது உச்சிதமானது அல்ல? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? விரோதஹா, இந்த மாதிரி விரோதம் அப்படிங்கிறது கொள்றது உச்சிதமானதாக அல்ல அப்படிங்கிற மாதிரி மாரீச்சன் சொல்றான். ந க்ஷமஹா அஸ்தி, இது உச்சிதமானது அல்ல. எது உச்சிதமானது அல்ல? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? கஹா ந க்ஷமஹா, விரோதஹா ந க்ஷமஹா, இந்த விரோதம் அப்படிங்கிறது உச்சிதமானது அல்ல. சரி, கஸ்ய விரோதஹா ந க்ஷமஹா, யாருடைய விரோதம்? தே தவ, நீ அவளோட கொள்ளக்கூடிய அந்த விரோதம் இருக்கு இல்லையா, அது வேண்டாம். ந க்ஷமஹா, அது உச்சிதமானது அல்ல. கேன சக தே விரோதஹ ந க்ஷமஹா, தேன ராமேன, அந்த ராமனிடத்துல உன்னுடைய விரோதம் அப்படிங்கிறது ந உச்சிதஹா. இது யார் யார் இடத்துல சொல்றது ந க்ஷமஹாங்கிறது அப்படின்னாக்கா, மாரீச்சன் ராவணன் இடத்துல சொல்றான், அட்வைஸ் பண்றான். அப்பா இது இந்த விரோதம் வேண்டாம், இது உச்சிதமானது அல்லங்கிறான். ந க்ஷமஹா, இது உச்சிதமானது அல்ல. உன்னுடைய இந்த விரோதம் அப்படிங்கிறது யாருடனே விரோதம்? கேன சகதே விரோதகானாக்கா தேன ராமேன, அந்த ராமனோட நீ இந்த விரோதம் அப்படிங்கிறத பாராட்டுறது ந க்ஷமஹா, இது உச்சிதமானது அல்ல. கீதிருஷேன தேன தே விரோதகானாக்கா, எப்பேற்பட்ட பலவதா, அவன் எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் தெரியுமா? மாரீச்சன் முதலே அட்வைஸ் பண்றான், ஏ ராவணா, அவர் மிகவும் பலம் பொருந்தியவர், பலவதா, அப்படி பலம் பொருந்தியவராக இருக்கக்கூடிய அவருடன் நீ இந்த விரோதம் பாராட்டுறது அப்படிங்கிறது ந உச்சிதஹா ந க்ஷமஹா அப்படிங்கிறத முதல்லயே தடுக்கிறான் இல்லையா? ஜகாம, கஹா ஜகாம இல்லையா? கஹா ஜகாம அப்படின்னாக்கா, ராவணஹா ஜகாம, ராவணன் போறான், கேட்கல, எவ்வளோ சொல்லியும் கேட்கல இல்லையா? அவ்வளோ சொல்லிட்டான், தடுத்துட்டான். யார் தடுத்தது அப்படின்னாக்கா, மாரீச்சன் தடுத்து பார்க்கறான். அப்படி இருந்தும் அவனை என்ன பண்ண முடியல அப்படின்னாக்கா, அந்த விஷயத்திலேருந்து அவனால விடுவிக்க முடியல. ராவணன் அதை பிடிவாதமா இருக்கான் இல்லையா? அதனால புனகா கதம் பூதஹா ராவணஹா சக மாரீச்சஹா ஜக, யாருடன் போறான்? வலுக்கட்டாயமா மாரீச்சனை அழைச்சின்னு போறான். புனகா கதம் பூதஹா ராவணஹா, ராவணஹா ஜக, ராவணன் போறான், அவ்வளவும் கேட்கல. அதோட இல்லாம சக மாரீச்சஹா ராவணஹா ஜகாம, மாரீச்சனை அழைச்சிட்டு போறான். கீதிருஷா ராவணஹா காலச்சோதிதா ராவணஹா ஜகாம இல்லையா? இது மாரீச்சன் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? மிருத்யுனா பிரேரிதா, இது வேண்டாம், நீ பண்ணக்கூடிய செயல் நல்லதல்ல, இது எங்க போய் விபரீதமா மரணத்துல தான் போய் முடியும்னு சொல்றான். அப்படி இருந்தும் அவன் கேட்கல இல்லையா? காலச்சோதிதா ராவணஹா ஜகாம, ராவணஹா கிம் கிருத்வா ஜகாம, ராவணஹா அநாதிருத்திய, அந்த மாரீச்சன் சொன்னான் இல்லையா, அந்த வாக்கியங்களை அநாதிருத்திய, அவனால் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை என்ன பண்றான்? அநாதிருத்திய, அதை பொருட்படுத்தவே இல்லை, அதை எடுத்துக்கவே இல்லை. அப்படி அவன் சொன்னதை கேட்காம
என்ன பண்றான் அப்படின்னாக்கா அனாதிருத்தியனாக்கா உபேக்ஷிய இத்தியர்த்தா இல்லையா. அவ சொன்னதை கேட்காம மாரீச்சனையும் சேர்த்து அழைச்சிண்டு ஜகாம அகச்சத்து வந்துட்டான், போயிட்டான். எங்க ராமரை வதம் பண்றதுக்காக அல்லது ராமரோட விரோதம் காட்டுறதுக்காக எவ்வளவு தடுத்து பார்த்தான். அவன் சொல்றான் ந க்ஷமஹா அஸ்தி, இது உச்சிதமானதாக இருக்காதுப்பா இல்லையா. ஏன் நீ வந்து யாரோட பண்ண போற, கஸ்ய விரோதா தெரியுமா, தவ தே விரோதா தே ராமேன தேன ராமேன தே விரோதா. அவர் எப்பேற்பட்டவர், கீதிருஷேன தேன அப்படின்னாக்கா பலவதா. இருந்தாலும் கேட்கல, ஜகா போயிட்டான். எப்படி போனா, மாரி சகமாரீச்சா ராவணா ஜகாம. எப்படிப்பட்டவனாக இருந்தா, கீதிருஷா ராவணா காலச்சோதிதா ராவணா ஜகாம. அந்த மிருத்யுனா பிரேரிதா சொன்னா தடுத்து பார்த்தான், அவன் கேட்கல. என்ன பண்ணிட்டான், கிம் அனாதிருத்திய அப்படின்னாக்கா ராவணா அனாதிருத்திய, அனாதிருத்தினா பொருட்படுத்தாமல் அதை வந்து உபேக்ஷிய நத்தம், அனாதிருத்திய நாம உபேக்ஷிய பொருட்படுத்தாம கிளம்பிட்டான். போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னாக்கா பாருங்க, யாரோட போறான் அப்படின்னாக்கா அவனையும் அழிச்சுன்னு தான் போறான். யாரையும் அழிச்சுட்டு போறான் அப்படின்னாக்கா மாரீச்சனையும் அழிச்சுட்டு போறான் இல்லையா. ஜகாம அந்த இடத்துக்கு வந்தான், இதை பொருட்படுத்தாம அந்த இடத்துக்கு போயிட்டான். எதுக்காக, ராமனிடத்துல சண்டை போடுறதுக்காக. அன்வயா ராவணா, ராவணா சொல்றான் பலவதா தேன தே விரோதா ந க்ஷமஹா இத்யேவம் மாரீச்சேன சுபகுஷா வாரியமானஹ சஹ ராவணஹ காலச்சோதிதா சன் தத் வாக்கியம் அனாதிருத்திய ததா சக மாரீச்சா தஸ்ய ஆசிரமபதம் ஜகாம. ராமர் எந்த ஆசிரமத்துல தங்கியிருக்காரோ அந்த இடத்துக்கு மாரீச்சனையும் சேர்த்து அங்க அழிச்சுன்னு போயிட்டான். அதன் பிறகு தெரியும் மாரீச்சன் என்ன பண்ணுவான், அந்த மாயமானா மாறுறான் இல்லையா. அதன் மேல அந்த மாயமான சீதை கண்ணில் படும்படியாக ஓட சொல்றான். அதை சீதை பார்க்கறா, பார்த்துட்டு அந்த மாயமான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சீதை அதன் மேல ஒரு மோகிக்கிறா. என்ன ஆறுது அதற்கு, அதுக்கப்புறம் தெரியும் நமக்கு இல்லையா. அந்த மாயமான பிடிக்கிறதுக்காக ராமர் போறார். அவருக்கு தெரியாது மாயேன்னு தெரியுது, இருந்தாலும் வேற வழியில சீதை கேட்கிறாளே போறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது, சிறிது நேரம் ஆறுது, போன ராமரை காணோம். லக்ஷ்மணத்துல சொல்றா, அண்ணா போயிருக்கானே போய் பார்க்கலாம் இல்லையா அப்படிங்கிறார். இல்ல இல்ல, நான் உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் அண்ணா என்னை இங்க நியமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அங்கேருந்து போகாம இருக்கான். மறுபடியும் சீதை விடுறதா இல்ல, அங்க ஏதோ சப்தம் கேட்கறது இல்லையா. மாரீச்சன் ராமருடைய குரல்ல கத்துறா மாதிரி ஒரு சப்தமானது எழுப்பப்படுறது, சூக்ஷி. அது தெரியாம ராமர் கத்துறா மாதிரி இருக்கே, ஏதோ ராமருக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கே, நீ போய் பார்க்க கூடாதான்னு லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது அவன் ஒரு ரேகா, லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லக்கூடிய அந்த கூடை கிழிச்சிட்டு அவர் கிளம்பி போயிடுறார் இல்லையா. அதன் பிறகு என்ன நடக்கிறதுன்னு தெரியும், ராவணன் ஒரு யாச்சகம் கேட்டு வரான் இல்லையா. அந்த மாதிரி யாச்சகம் கேட்டு வரும் பொழுது அந்த கோட்டை தாண்டி வராம இருந்துட்டு இருக்கா சீதை. இதை தெரிஞ்சுன்னா அந்த ராவணன் ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு பிக்ஷை கேட்கிற மாதிரி ஒரு சந்நியாச வேடம் அணிந்துட்டு பிக்ஷை கேட்கிற மாதிரி வந்து சீதையை அங்கேருந்து அபகரிச்சுன்னு போறான். அப்படிங்கிறதுலாம் சரித்திரமானது போயிட்டே இருக்க போறது. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதாத்தம் பாருங்க, ராவணா ஏ ராவணா, இது மாரீச்சன் ராவணத்துல சொல்றான். பலவதா தேன சக்திமதா தேன ராமேன தே தேன தவ விரோதா நம துரோகா ந க்ஷமஹா, இது உச்சிதா ந உச்சிதா, இது ஏற்புடையதாக இருக்காது. மாரீச்சேன நம்ம மாரீச்சாக்கியன ராட்சசேன, மாரீச்சம் என்ற பெயருடைய ராட்சசனோட சுபகுஷா பூயோ பூயா வாரியமானஹா, எவ்வளோ தடுத்து பார்க்கறான் அந்த மாரீச்சன் இவனை, ஆனா அவன் கேட்கறதா இல்ல. ச ராவணஹா ச தசானனஹா காலச்சோதிதா மிருத்யுனா பிரேரிதா தத் வாக்கியம் இல்லையா. அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை பொருட்படுத்தாம என்ன பண்றான் அப்படின்னாக்கா தத் வாக்கியம் அந்த வச்சனத்தை என்ன பண்றா பாருங்க, அனாதிருத்திய. அனாதிருத்திய நாம உபேக்ஷ இத்தியர்த்தா, அதை பொருட்படுத்தல. அது ஒரு வார்த்தையாவே மாரீச்சன் சொன்னதை ஒரு பெரிய வார்த்தையாவே அவன் எடுத்துக்கல. எடுத்துக்காம என்ன பண்றான், அனாதிருத்திய. அனாதிருத்திய நாம உபேக்ஷ இத்தியர்த்தா ததா ததானி சக மாரீச்ச மாரீச்சேன சக தஸ்ய அந்த ராமஸ்ய ஆசிரமபதம்
நாம ஆவாசஸ்தானம் ராமர் வசிக்கக்கூடிய அந்த அந்த குடிசை இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டான். ஜகாம அகச்சத். என்ன அர்த்தம், பாவார்த்தம் பாருங்க. மாரீச்சா ராமேன சக விரோதம் கர்த்தும் ராவணம் வர்ஜயன் முக்தவான். எப்படியாச்சும் இந்த விரோதத்திலிருந்து ராமரிடத்துல விரோதம் பார்க்காம இவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா ராமர் பலம் பொருந்தியவர். அவரோட இந்த ராவணன் சண்டையிட்டான ராவனுக்கு தான் ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் மாரீச்சன். இருந்தாலும் அவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறான். ஏ தசானன சக்திமதாராமேன தவ விரோதா தவ கல்யாணாய ந கல்பிஷ்யதே. நீ அவரோட விரோதம் பாராட்டுறது அப்படிங்கிறது, அவருக்கு துரோகம் பண்றது அப்படின்னு நினைக்கிறது மங்களகரமாக இருக்காதுப்பா, சுபமாக முடியாது. கல்யாணாய ந கல்பிஷ்யதே அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்க்கறான். கிந்து மாரீச்சேன வாரிதா அப்பி, மாரீச்சனால தடுக்கப்பட்ட பொழுதிலும் ராவணா மிருத்யுனா பிரேரிதா மாரீதஸ்ய வச்சனம் அசுருத்தமிவ கிருத்வா, அதை காதலையே கேட்டுக்கல. அவன் தன் காதலே இது அவனுக்கு மரணம் ஏற்பட போறது அப்படிங்கிற விஷயம் ஏதோ அசரீரி மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. அதை எடுத்துன்னு போலாமோ இல்லையோ, கேட்கல அவன். அத அசுருதமிவ கிருத்வா, காதல விழாத மாதிரி எடுத்துட்டு மாரீச்சம் நீத்வா, மாரீச்சனே கையோட இழுத்துண்டு பஞ்சவட்டீன் கதவான், ராமர் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமஸ்தானத்தை வந்தடைந்தான். அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஸ்லோகங்களுடைய பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு இல்லையா. அதுக்கு அடுத்தபடியா என்ன ஸ்லோகம் இருக்கு அப்படின்னாக்கா, தேனமாயா வினாதூரம் அபவாக்கிய நிருபாத்மஜௌ ஜகார பாரியாம் ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா ஜட்டாயுஷம். ஓ அங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அங்க ராமர் அந்த மாயமான தேடின்னு போறார். அவர் வரலையேன்னு அவளை காணமே, போனவரை காணமே லக்ஷ்மணன் தேடின்னு போறார். இது அங்க சூழ்ச்சியானது ராமருக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுமோன்ற அந்த சூழ்ச்சியானது ஏற்படப்பட்டது. இந்த இடையில ராவணன் இந்த மாதிரி ஒரு சந்நியாச வேடமிட்டு பிக்ஷை கேட்கிற மாதிரி சீதையை அபகரிச்சுன்னு போகும் பொழுது ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த கிருத்ரராஜ அந்த பக்ஷி அவர் என்ன பண்றதுனாக்கா, எப்படியாச்சும் சீதையை காப்பாத்திடலாம், ராவனிடத்திலிருந்து மீட்டுடலாம் சொல்லி அவரோட யுத்தம் புரிகிறார். என்ன பண்ணப்படுறது, அவருடைய சிறகுகள் வெட்டப்படுறது இல்லையா. சீதையை காப்பாத்தலான்னு வந்த அந்த ஜட்டாயுனுடைய சிறகுகள், இறகுகளானது அந்த 2 சிறகுகளானது வெட்டப்படுறது. அந்த நிலையில் அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். சீதையை அபகரிச்சுன்னு அவன் போயிட்டான். யாரு, ராவணன். தேனமாயா வினாதூரம் அபவாக்கிய நிருபாத்மஜம் ஜகார பாரியாம் ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா ஜடாயுஷம் அப்படிங்கிறது இந்த 52 பாதி 53 பாதியை சேர்த்தா பாவார்த்த வரப்போகுது. தேன மாயா வினா தூரம் அபவாக்கிய நிருபாத்மஜௌ ஜகார பாரியாம் ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா ஜட்டாயுஷம் இது பதச்சேதா. இப்போ இந்த ஸ்லோகங்களுடைய ஆகாங்ஷை என்ன அப்படின்னாக்கா, ஜகார என்ன இருக்கு, ஜகார அதாவது இப்ப ராவணன் சீதைய அங்கேருந்து அபகரிச்சுண்டு, ஜகாரன்னு அபகரிச்சுண்டு போயிட்டான் இல்லையா. ஜகார அப்படின்னு அர்த்தம், அபகரிச்சுன்னு போயிட்டான்னு அர்த்தம். காம் ஜகார ராமஸ்ய பாரியாம் ஜகார, ராமனுடைய மனைவி அபகரிச்சிருப்பார். கிம் கிருத்வா ஜகார நிருபாத்மஜௌ தூரம் அபவாக்கிய ஜகார, அவ அந்த 2 பேரும் ரொம்ப தூரமா போயிட்டா. லக்ஷ்மணனும் அங்க இல்ல, ராமரும் அங்க இல்ல. அந்த சமயத்துல சீதையை அபகரிச்சுன்னு போறான். கேன அபஹாசிய ஜகார தேன மாயா வினா தூரம் மாரீச்சேன அபஹாசிய ஜகார. ஏன்னா அந்த மாயமானாக மாரீச்சன் மாறி ராமரை எங்கேயோ தப்பான திசையில கொண்டு போயிட்டான். அவரை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் போயாச்சு. இந்த சூழ்ச்சியை பயன்படுத்திட்டு அந்த சமயத்துல சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான். புனகா கிம் கிருத்வா, அது மாத்திரம் இல்ல, அவளை ஏமாத்திரி மாத்திரம் போல கிருத்ரம் ஜட்டாயுஷம் இல்லையா, அந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பக்ஷியானது சீதையை மீட்கணும், ராவனிடமிருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக போராடுறது. எவ்வளவு போராடி பார்க்கறது முடியல, அதனுடைய சிறகுகள் வெட்டப்பட்டு கீழே விழுது. அப்படி அதை கொன்று சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான். அப்படிங்கிறது தான் ஆகாங்ஷா. ஜகார காம் ஜகார ராமஸ்ய பாரியாம் ஜகார
கிம் கிருத்வா ராமஸ்ய பாரியாம் ஜகார அப்படின்னாக்கா நிருபாத்மஜௌ தூரம் இல்லையா, நிருபாத்மஜௌ தூரம் அபவாக்கிய ஜகார கேன அபஹாசிய தேன மாயாவினா மாரீச்சேன அபஹாசிய மாரீச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த மாயமானாக மாற சொல்லி அது ஒரு சூழ்ச்சி மாறி பண்ணி அதன் மூலமா அவளை திசை திருப்பிட்டு அபகர்ஷின்னு போனான். அது மாத்திரமல்ல, புனகா கிம் கிருத்வா ஜகார கிருத்ரம் ஜடாயுஷம் ஹத்வா ஜகார் அன்பயா ராவணா தேன மாயா வினா நிருபாத்மஜௌ தூரம் அபவாக்கிய இல்லையா, அந்த மாயமானாக மாற சொல்லி மாரீச்சனை இவாளை ரொம்ப தூரம் அனுப்பி வச்சுட்டு இல்லையா, கிருத்ரம் ஜடாயுஷம் ஹத்வா அந்த ஜடாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பக்ஷியை கொன்று ராமஸ்ய பாரியாம் ஜகார அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, தேன மாயா வினா பதார்த்தா பிரதிபதார்த்தா தேன மாயாதினா அப்படின்னாக்கா தேன மாயிகேன இல்லையா, அந்த மாரீச்சன் மூலமாக ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத பண்ணி நிருபாத்மஜோ அந்த ராஜபுத்திரோ யாரு ராம லக்ஷ்மணோ அவளை தசை திருப்பிட்டால அந்த ரெண்டு ராஜாக்களை தூரம் ரொம்ப தூர தேசம் அப்பவாக்கிய நாம அபசாரிய அனுப்பிச்சுட்டு அவளை இந்த அதாவது சீதைக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான். கிருத்ரம் ஜடாயுஷம் அது மாத்திரம் இல்ல, ஜடாயுஷன் ஜடாயுஷ நாமகம் கிருத்ரம் இல்லையா, அந்த ஜடாயுன் பெயரை கொண்ட அந்த பறவையை கொன்று ஹத்வா மாரயித்வா ராமஸ்ய ராமனுடைய பாரியாம் பத்னி ஜகார நாம அபகிருத்தவான் இல்லையா, கொண்டு போயிட்டான். என்ன பாவார்த்தம், ராவணா மாரீச்சேன ராமலக்ஷ்மணௌ தூரம் இல்லையா நாயயித்வா கிருத்ரம் ஜடாயுஷம் ச மாரயித்வா சீதாம் அபகிருத்தவான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன, கிருத்ரம் ச நிகதம் திருட்வா கிருதாம் சுத்வா ச மைதிலீம் ராகவஹ சோக சந்தப்தோ விலலா பாகுலேந்திரியஹ. கிருத்ரம் ச நிகதம் திருட்வா கிருதாம் சுத்வா ச மைதிலீம் ராகவஹ சோக சந்தப்தோ விலலா பாகுலேந்திரியஹ. கிருத்ரம் ச நிகதம் திருட்வா கிருதாம் ஸ்ருத்வா ச மைதிலீம் ராகவஹ சோகசந்தப்தஹ விலலாப ஆகுலேந்திரியஹ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. தொடர்ந்து நான் பார்க்க போறது என்ன, ஆகாங்ஷா விலலாப என்ன அர்த்தம், புலம்புறது, புலம்பியே தீக்கிறது. எப்படி புலம்புறா, யார் புலம்புறா, ராகவஹா விலலாப கஹ விலலாப ராகவஹா விலலாப கீதிருஷா ராகவஹா விலலாப சோகசந்தப்தா ராகவஹா விலலாப. திரும்பி வந்து பார்க்கிறார், சீதையை காணும். ஜடாயு அப்படிங்கிற அந்த பறவை மாத்திரம் சிறகுகள் வெட்டப்பட்டு அங்க காணப்படுறது. அவருக்கு சீதையை காணணும் உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. கீதிருஷா ராகவஹா சோகசந்தப்தா சோகமே மூழ்கி இருக்கக்கூடிய ராகவஹா ராமஹா. புனச்ச கீதிருஷா ராகவ ஆகுலேந்திரியா எல்லா இந்திரியங்களையுமே செயலிழந்து போனா மாதிரி ஒரு நிலை இல்லையா. ஏன்னா சொல்லுவாள் கைகால் ஓடலன்னு சொல்லுவா பாருங்க. நம்ம கூட ஏதாவது ஒருனாக்கா ஷாக்கான ஒரு நியூஸ் வந்து நமக்கு கைகாலே ஓடாம அப்படியே நின்றுருவோம் இல்லையா. அந்த மாதிரி கிம் கிருத்வா விலலாப்ப திருஷ்டுவா விலலாப்ப பார்த்து புலம்பி தீக்கிற. எதை பார்த்தார், கிம் திருஷ்டுவா விலலாப்ப நிகதம் இல்லையா. அங்க ஒரு பக்கம் அந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பறவை அங்க வீழ்த்தப்பட்டிருக்கு. அதை பார்த்து பார்த்து புலம்புறார், புலம்பியே தீக்கிறார். கம் நிகதம் திருட்வா கிருத்ரம் நிகதம் திருட்வா அந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவையை பார்த்து பார்த்து அழற புலம்புறார். புனகா கிம் கிருத்வா விழலாப்ப ஸ்ருத்வா விழலாப்ப அந்த ஜடாயு சொல்லிண்டே வருது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, சீதைய ஒரு சன்னியாசி ரூபத்துல அந்த ராவணன் அபகரிச்சுன்னு இந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னு அது போராடின விஷயங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது, தன் சிறகுகள் எப்படி வெட்டப்பட்டது, தன்னால் முடிந்தவரை எப்படி நான் போராடி பார்த்தேன்
அப்படிங்கிற விஷயத்த ராமனிடத்துல கன்வே பண்றது. அப்படி கன்வே பண்ற அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு சுருத்வா விலலாப புலம்பர விலலாப கஹா விலலாப ராகவா விலலாப கீதிருஷா ராகவா விலலாப சோக சந்தப்தா ராகவா விலலாப புனச்ச கீதிருஷா ராகவா ஆகுலேந்திரியா இந்திரியங்கள்லாம் செயல் இழந்து போயிடுது. கிம் கிருத்வா விலலாப திருட்வா பாக்குறார். கிம் திருட்வா எதை பார்க்கிறார்? நிகதம் திருட்வா அந்த கொல்லப்பட்ட வெட்டப்பட்ட அந்த பறவை. கம் நிகதம் கிருத்ரம் நிகதம் திருட்வா புனகா கிம் கிருத்வா விலலாப சுருத்வா அது சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கேட்டு புலம்பியே தீக்கிறார் இல்லையா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இங்கேருந்து போயிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சொல்லி புலம்பக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஸ்லோகங்களானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய தினம் நாம 4 ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும். ஸ்லோகம் நம்பர் 51, 52, 53 அண்ட் 54 சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம பார்த்து தெரிஞ்சுட்டோம். இதற்கு அடுத்தபடியாக இதற்கு அடுத்த ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.